லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் இருந்ததுக்கு அப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு பஞ்சுன்னு ஒன்று விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டீசர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த டீசரை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த படத்து மேலே ஒரு பெரிய ஆர்வம் வந்துருச்சுங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ஃபீல் கொடுக்கும். எப்படின்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான படம் அப்படின்ட்டு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் எடுக்கிறதுன்றது வேறு. ஆனால் ஒரு ஃப்யூச்சரில் நடக்கிற லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை காமிக்கிறது இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நிறைய ஹாலிவுட் படங்களில் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒரு ரிலேட்டடான வெப் சீரிஸ்லாம் நிறையவே இருக்குது. பட் அந்த வரிசையில் இப்படி ஒரு விஷயம்ன்றது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த படத்தை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கணுன்ற ஒரு பெரிய ஆர்வத்தை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படத்தில் முக்கியமாக ஒரு பாட்டு வரப்போகுது. போத நீதானே அப்படின்னு அனிருத்தோட ரொம்ப பழைய சிங்கிள். அது வந்து இந்த படத்தில் வந்து இடம்பெற போகுது அப்படின்றத நம்ம இந்த ஒன் பஞ்சில் பார்த்தோம். அண்ட் இதை தவிர்த்து பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த படம் ஒரு பயங்கர ஒரு ஹிட் கொடுக்குற படமாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது, அதாவது இந்த பஞ்சை பார்க்கும்போது. அண்டு ஃபஸ்ட்டு தமிழ் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க யார் அப்படின்னா நம்ம கீர்த்தி ஷெட்டி. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த மாதிரி நிறைய ஒரு பட்டாளங்களோட எஸ்.ஜே. சூர்யா வில்லனாக நடிச்சிருக்காரு. அவரோட இதுதான் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ அங்கே வந்து லவ் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட லவ் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு, அப்படி ஒரு வேளை உடஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் அப்படி சம்வாட் ஏதோ நடக்குது போகுது அப்படின்றது கூட தெரியுது. பட் எக்ஸாக்டாக என்ன கதை அப்படின்றத அவங்க வந்து இந்த ஒன் பஞ்சில் வந்து ஃபஸ்ட்டு பஞ்சில் வந்து எதையுமே காமிச்சிக்கல. ஸோ தட் நமக்கு ட்ரெய்லரோ இல்லை படமோ வந்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தினுடைய கதை என்னவா இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட் பஞ்சில் என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஹீரோ வந்து இன்னமும் லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் ரைட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆள். அதுவும் 2040 நடக்கிற ஒரு கதைக்களம் அப்படின்னும் போது அங்கே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஷிப்பு இந்த ஷிப்பெல்லாம் வேணும்னு நினைக்கிற ஒரு ஆள் அப்படியா இருக்கலாம். அப்படி இல்லைனா ஹீரோயின் அப்படி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க வந்து ட்ரூவாக கடைசி வரைக்கும் லவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ரெண்டு பேரில் யார் நினைக்கிறது நடக்குது அப்படின்றது தான் இந்த படமாக இருக்க போகுது. ஸோ இது இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்க போகுது அப்படின்றதுனால கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நிறைய சீரீஸோட ரெசம்பிளன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. உதாரணமாக இந்த ஒரு சீரீஸ் இருக்கும், அதோட பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அந்த சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு வேளை மொபைல் எப்படி இருக்கும், இந்த வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. அது வந்து நிறையவே வந்து ரொம்ப ரியாலிட்டிக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கும். பட் மொபைல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த நம்ம 2 கேமரா 3 கேமரா அப்படின்னு இல்லாமல் எல்லாமே கண்ணு கான்டாக்ட் பண்ணிக்கிற மாதிரி, கைக்குள்ளே உள்ளங்கையிலேருந்து நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி, டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இப்படி எல்லாம் இருக்கும். ஸோ அந்த சீரீஸோட ரெசம்பிளன்ஸ் எனக்கு இந்த படத்தில் பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் சென்னையே வந்து ஒரு மாடர்ன் சென்னையாக, மாடர்னா ரொம்ப ஜென்ஸிக்கு தாண்டி என்ன ஒரு ஜி இருக்குமோ அந்த சென்னையாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஃபஸ்ட்டு பஞ்சை பார்க்கும்போது நமக்கு இந்த படத்து மேலே இருக்கிற ஆர்வம் அதிகமாகுது தான், கொஞ்சம் கூட குறையல அப்படின்றது தான் யதார்த்த உண்மை. ஸோ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் பஞ்ச் பார்த்ததுக்கப்புறம் என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பாங்கன்ற நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த ஓகே, டேக் கேர், பை.